இளைஞரின் எழுச்சி நாயகன் முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது முன்னே சிறப்பு இருக்கிறார்கள். வண்டியை கொஞ்சம் முன்னாடி விடுங்க, வழி விடுங்க. வண்டியில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி, இன்னொரு 10 மீட்டர். கிஷோரனா வண்டி முன்னாடி போட்டு கொஞ்சம் முன்னாடி. பிரச்சார வாகனம் முன்னாடி செல்லவும். பிரச்சார வாகனம் கொஞ்சம் முன்னாடி. மகளிர்களுக்கு வழிவிட்டு நம்முடைய கழகத்துடைய தோழர்கள், கூட்டணி கட்சி தோழர்கள், நம்முடைய கழகத்துடைய தோழர்கள் மகளிர்களுக்கு வழிவிட்டு கொஞ்சம் முன்புறமாக கொஞ்சம் ஒதுங்கி இல்லைங்க, வழிவிட்டு இல்லைங்க, தயவு கூர்ந்து. வேலைக்கு பின்னாடி வேலைக்கு முன்பு வந்துட்டா நம்மளோட எல்சிபி நாயகரை காண்பதற்கு சௌகரியமாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா அக்கா? வணக்கம் அண்ணா, எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா. அண்ணா கொஞ்சம் அந்த வண்டி முன்னாடி விட்டுலாமா அண்ணா, கொஞ்சம் அப்படி நகர்த்தீங்கன்னா. ஐயா எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. அக்கா வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, ஒரு அற்புதமான நேரத்தில் நாம் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த மாநகராட்சியினுடைய 56வது வார்டு கவுன்சிலராக இருந்து இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு பணி செய்து, மக்கள் பணி செய்து, நல்ல ஒரு பெயர் எடுத்து ஐம்பத்தி 57வது வார்டினுடைய கவுன்சிலராக இருந்து உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று மிகச் சிறப்பாக பணி செய்து இன்று கட்சி அவருக்கு இன்னொரு பணியை கொடுத்திருக்கிறது. திருப்பூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மே 4ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு உழைக்க வேண்டும் என்கின்ற பெரிய பொறுப்பை அருமை சகோதரர் காடேஸ்வரா தங்கராஜ் அவர்களுக்கு நம்முடைய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு நம்முடைய கட்சி, நம்முடைய கூட்டணி கொடுத்திருக்கிறார்கள். அருமை சொந்தங்கள், இந்த அற்புதமான மாலை நேரத்தில் உங்கள் எழுச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக திருப்பூர் தெற்கு தொகுதியில் ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் தங்கராஜ் அவர்களும் அந்த பொறுப்பில் இருக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய எழுச்சி நமக்கு எல்லாம் கேட்கிறது. அருமை சொந்தங்கள், கடந்த 5 ஆண்டு காலமாக பொறுத்தது போதும் பொங்கியல் என்று சொல்வதை போல மிக பொறுமையாக இருந்து தேர்தல் களத்திலே பொங்கி எழுந்திருக்கின்றீர்கள். எந்த அடிப்படையிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் கூட ஒரு பயனற்ற ஒரு ஆட்சியாக மட்டும்தான் இங்கே முடிந்திருக்கிறது. அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு காவல்துறை நண்பர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் பாதுகாப்பு கொடுப்பதற்காக. இதே காவல்துறை நண்பர்களை ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக நாம் சொல்வோம். அதே மனிதர்கள் இருக்கின்றார்கள், அதே காதிக்கு அந்த கம்பீரம் இருக்கிறது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில காவல்துறையினுடைய கையை எல்லாம் கட்டி போட்டு அவர்களுக்கு எந்த விதமான சுதந்திரத்தையும் கொடுக்காம நீங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க எப்படி காவல்துறை கொடுப்பாங்க? நீங்க பாருங்க, கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய கொலைகள் 8008 பேர் தமிழகத்தில்
படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே பெண்கள் மீது நடந்த பாலியல் கற்பழிப்பு சம்பவங்கள் 2080. அப்படின்னா கிட்டத்தட்ட 1825 நாள், 5 வருஷத்துல ஒரு நாளுக்கு ஒரு கற்பழிப்புக்கு மேல தமிழகத்துல குற்றச்சம்பவங்கள் காவல்துறையினுடைய பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் சொல்வது மட்டும் கொஞ்சம் நீங்க ஒரே நிமிஷம் விட்டு கவனிக்கணும். 18 வயசு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள், 18 வயசு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது ஒரு குற்றம் நடந்தால் அதை போக்சோ என்று சொல்லுவோம். தமிழகத்துல கடந்த 5 ஆண்டுகள்ல குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட பாலியல் குற்றங்கள் 39,900 குற்றங்கள். 18 வயசு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள். எந்த அடிப்படையில முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று எந்த அடிப்படையில் சொல்கின்றார்? நான் உங்களுக்கு சொல்வது தரவுகள். இதே 5 ஆண்டு காலம் இதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அதற்கு முன்பு இருந்த திமுக அரசு எடுத்து பார்த்தாலும் கூட சரித்திரத்தில் மிக மோசமான ஒரு அரசு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள் என்றால் அது இந்த அரசு மட்டும்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அருமை சொந்தங்கள், இன்னைக்கு சாதாரண தாய்மார்கள் கூட வெளியே வருவதற்கு பயப்படுகின்றார்கள். தாய்மார்களுடைய குழந்தைகள், நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கு சென்று விட்டு வந்தால் அவங்க புத்தக பையை திறந்து நாமளே எட்டி பார்க்கிறோம், தப்பி தவறி கஞ்சா புத்தக பைக்குள்ள வந்திருக்குமா? தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே பிடிபட்ட கஞ்சா 65,518 கிலோ. இது ரொம்ப குறைவுதானே ஐயா? ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த பிடிபட்ட கஞ்சா என்பது மிக மிக குறைவு. பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய எல்லா சந்து பொந்துல அனைத்து இடத்திலும் கூட கஞ்சா பழக்கம் என்பது அதிகமாயிருக்கு. முதலமைச்சரை போய் தடுங்கன்னு சொன்னா எப்படி தடுப்பார்? இந்த கஞ்சா விற்கிறவங்க பாதி பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றார். இன்டர்நேஷனல் கஞ்சா டீலராக இருக்கக்கூடிய சாதிக் பாஷா போன்றவர்களும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சரோடு துணை முதலமைச்சரோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி அவங்க கஞ்சாவை நிறுத்த போறாங்க? அதனால்தான் அருமை சொந்தங்களே, சட்டம் ஒழுங்கு நம்ம சரி செய்யணும். ஒரு தலைமுறை இந்த சட்டம் ஒழுங்குல நாசமா போயிட்டாங்க. ஒரு தலைமுறைக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்க முடியல. அடுத்த தலைமுறையாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் மே 4ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அரசு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அதில் அமர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நாம் செய்யவில்லை என்றால் ஒரு சரித்திர பிழையை செய்கின்றோம் என்கின்றார். இன்னைக்கு கரூருக்கும் கோயம்புத்தூருக்கும் ஒரு செந்தில் பாலாஜி, இன்னைக்கு திருப்பூர் தெற்குக்கு ஒரு குட்டி செந்தில் பாலாஜியாக தினேஷ் இருக்கிறார். அவர் எல்லா செந்தில் பாலாஜி செய்யக்கூடிய எல்லா தவறையும் கூட இன்னைக்கு திருப்பூர்ல ஒருத்தர் செய்யறாருன்னா, நேற்று வரை உங்களுடைய மேயராக இருந்தவர், நேற்று தன்னுடைய பொறுப்பில் இருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய நபர், இன்னைக்கு உங்களுடைய தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளராக இருக்கக்கூடிய தினேஷ்குமார் அவர். அவங்க சாதனையை மட்டும் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஒரு வீடு கட்டுறார். நீங்கள் நான் ஒரு வீடு கட்டுறோம்னா அரசனுடைய சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு வீடு கட்டுவோம். அந்த வீடு கட்டுறதற்கு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை இன்னொரு புதிய கட்டடத்திற்கு பயன்படுத்தி வீடு கட்டுறாரு. அதற்கு அவருக்கு தமிழ்நாடு அரசு விதித்த அபராதம் மட்டுமே 42,500 ரூபாய். அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு கூட கரண்ட் பொய்யாக எடுத்து அதை வைத்து வீடு கட்டி அதற்கு தமிழ்நாடு அரசு கிட்டே அபராதம் வாங்கிய ஒரு நபர் வெட்கம் இல்லாம இந்த தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இந்த தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எப்படி நாம் வாக்களிக்க முடியும்? இன்னைக்கு டாலர் சிட்டி என்று சொல்லுவோம். 80,000 கோடி ரூபாய் திருப்பூர் நகர் மட்டுமே பின்னலாடை தொழில அவ்வளவு வருமானம் நீங்கள் ஈட்டி கொடுக்கிறீங்க. நாட்டுக்கு அவ்வளவு வரி கட்டுறீங்க. அவ்வளவு பேருக்கு திருப்பூர் நகர்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறீங்க. அவ்வளவு இளைஞர்கள் திருப்பூருக்கு தினமும் ஒரு பெரிய கனவோடு வருகின்றார்கள். திருப்பூரை நாமளும் ஒரு தொழில் ஆரம்பித்து நிச்சயமாக ஒரு வெற்றியை பதிக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் வர்றார். இன்னைக்கு இந்த டாலர் சிட்டியை குப்பை சிட்டியாக மாற்றி வைத்திருப்பது இதற்கு முன்பு நேற்று வரை மேயராக இருந்த தினேஷனுடைய சாதனை. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியாவில 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரம் 95 நகரம் இருக்கு. 95 நகரம் இருக்குது. மத்திய அரசு 95 நகரத்தையும் பட்டியல் போடுறாங்க. தூய்மை அடிப்படையில் யாருக்கு முதல் மார்க், 2வது மார்க். திருப்பூர் வாங்கி இருக்கக்கூடிய மார்க் 77வது மார்க். 95 நகரம் இந்தியாவில் குப்பை அடிப்படையில் சுத்தம் அடிப்படையில் திருப்பூருக்கு கிடைத்திருப்பது 77வது ரேங்க். எவ்வளவு வரி கட்டுறோம், எவ்வளவு பண்றோம். இங்க இருக்கக்கூடிய குப்பை எல்லாம் கொண்டு போய் பக்கத்துல கொடுவாய் பகுதியில பல்லடம் தொகுதிக்குள்ள அங்க போய் இந்த மேயர் கொட்டிட்டு இருந்தார். அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் திருப்பூருக்கு இருக்கக்கூடிய எந்த மிஷினுமே வேலை செய்யல. அதுல கமிஷன் வாங்கி மிஷினை போட்டாங்க. அதுல லாபம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. குப்பையை சுத்தரிப்பு பண்ணாம அந்த குப்பையை லோடோட வித்தா தான் குப்பைக்கு கமிஷன் என்பதை உணர்ந்து கொண்டு இடுவாய்க்கு போனாங்க. அங்கெல்லாம் பிரச்சனை பண்ண பிறகு டிசம்பர் 6ஆம் தேதி போன ஆண்டு விவசாய பெருமக்கள் குப்பையை கொட்ட வேண்டாம் என்று சொல்வதற்காக
11 பேரை கைது செய்து 27 நாள் ஜெயில வச்சிருந்தாங்க. 27 நாள். யாருன்னா அந்த கேடுகட்ட மேயர் தினேஷ். அதன் பிறகு என்ன இருக்குதுங்க, அதன் பிறகு எல்லோரும் வந்து மன்னிப்பு கேட்கணுமா. அதாவது இந்த இடுவாய் கிராம மக்களே மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுறாங்க. இல்ல நாங்க மேயரை பத்தி தப்பா சொல்லிட்டோம், இதுக்குன்னா கைது செய்யப்பட்டவங்களை விடுதலை செய்வதற்கு மன்னிப்பு வீடியோவை டிஎம்கே ஐடிவிங்க ஊரெல்லாம் போடுறான். ஏதோ மேயர் ஏதோ பெரிய காந்தியவாதி, அவர் தப்பே பண்ணல, அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. அதன் பிறகு மேயர் இந்த தொகுதியில் நிற்க வேண்டும் என்பதற்காக மறுபடியும் இடுவாய்க்கு போறாங்க. இல்ல நான் போட்ட கேஸ்ல வாபஸ் வாங்கிக்கிறேன், அரசியல் திரும்ப நிக்கணும்ல, எனக்கு ஆதரவு கொடுங்க. இவ்வளவு அநியாயத்தை செய்துவிட்டு சத்தமே இல்லாம மேயர் திருப்பூர் தெற்கு தொகுதியிலும், திருப்பூர் தெற்கு தொகுதியினுடைய உங்க உறுப்பினர் எங்க போனாருங்க, பல்லடம் தொகுதியில போய் இருக்கிறார் அண்ணன் செல்வராஜ் அவர்கள். அவருடைய சாதனை என்னன்னா, என்ன எம்எல்ஏனாங்க, அவருடைய வார்டுல அவர் வீட்டு குப்பையே அள்ள மாட்டாங்க. அதான் அவருடைய சாதனை. இந்த எம்எல்ஏ சாதனை என்னன்னா, அவருடைய வீட்டு குப்பையே திருப்பூர் மாநகராட்சி அல்லாது அதற்கு ஒரு உண்ணாவிரதம் இருப்பாரு, ரோட்ல சேர் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவார். இந்த திமுகவுடைய டிராமாவை எல்லாம் திருப்பூர் மக்கள் பார்த்து பார்த்து நமக்கு உங்க வேண்டவே வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொன்னதில் இது வளரக்கூடிய நகரம். திருப்பூர் நகரத்தை பொறுத்தவரை ஒரு பீனிக்ஸ் பறவை. அவ்வளவு பேர் இருக்கிறீங்க, எல்லா தரப்பட்ட மக்களும் இங்க இருக்கிறீங்க. 1000 ரூபாய் சொத்து வச்சிருக்கிற இந்த ஊர்ல இருக்கிறீங்க. தினமும் கூலி செய்து நேர்மையாக வாழக்கூடியவங்க இந்த ஊர்ல இருக்கிறீங்க. எல்லாருக்கும் சமமான ஒரு அரசு வேண்டும். அப்படி வேண்டும் என்றால் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக இணைந்து பணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். 2001 26 வரை நீங்க யோசிச்சு பாருங்க. 2001 26 வரை மத்திய அரசோடு தினமும் குழாயடி சண்டை வைப்பது மட்டும்தான் ஸ்டாலினுடைய வேலை. வேற எதுவும் பண்ண மாட்டாரு. எதற்கெடுத்தாலும் சண்டை, எதற்கெடுத்தாலும் சண்டை, எந்த திட்டமாக இருந்தாலும் வேண்டாம். ஆனா இன்னைக்கு வாய் கூசாம ஊர் ஊராக பொய் பேசிக் கொண்டு ஸ்டாலின் ஒரு பக்கம், கனிமொழி அக்கா ஒரு பக்கம், உதயநிதி அவர் ஒரு பக்கம், ஊர் ஊராக பொய் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன சாதனை செஞ்சாங்க 5 வருஷத்துல? என்ன சட்டம் ஒழுங்கை காப்பாத்தினாங்க? என்ன முதலீடு ஈட்டினாங்க? இன்னைக்கு தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க. ஆட்சிக்கு வந்தா முதல் நாள் முதல் கையெழுத்து 1000 ரூபாய் சொன்னாங்களா இல்லீங்களா? 2021 மே மாசத்துல 1000 ரூபாய் கொடுப்பாங்க. முதல் 28 மாசம் 2.5 வருஷம் உங்களுக்கு கொடுக்கல. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லோரும் ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன 1000 ரூபாய் கொடுக்கலீங்க இருக்கு. நிதி அமைச்சர் பிடிஆர் கேட்டாரு. பிடிஆர் அப்ப 2 வாட்ச் கட்டுவாங்க, 1 வாட்ச் கழட்டிட்டாரு, முதல் 2 வாட்ச் கட்டுவாங்க. அப்ப பிடிஆர் அவர்கள் சொன்னாரு, நான் அப்பதான் அமெரிக்கால இருந்து வந்தாரு இல்லீங்களா, அப்ப பிடிஆர் சொன்னாரு, சொன்னோம் ஆனா எப்பன்னு சொன்ன மாதிரி. இதான வடிவேல படத்துல பேசுற மாதிரி இருக்கு. தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க, முதல் நாள் முதல் கையெழுத்துனீங்க, தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னீர்கள். 28 மாசம் கொடுக்கல. பாராளுமன்ற தேர்தல் வருவது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக 29வது மாசத்துல 1000 ரூபாய் கொடுத்தோம். தாய்மார்களே மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு? 1,30,00,000 பேர் தாய்மார்களுக்கு 32 மாசத்துக்கு 32,000 ரூபாய். சரி வச்சுக்கலாம். பொங்கல் தொகை இந்த கோடை காலம் எல்லாம் சேர்த்து 5000, 37,000 ரூபாய் தான் உங்களுக்கு வந்திருக்கு 5 வருஷத்துக்கு. 1825 நாள் அதுலயும் பாய் தாய்மார்கள் கொடுக்கல, போய் சொல்லிட்டாங்கம்மா. 1825 நாள் 5 வருஷம், 1825 நாள் 37,000 ரூபாய் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்திருப்பது 20 ரூபாய். 20 ரூபாய், 20 ரூபாய். அந்த 20 ரூபாய் இந்த பாக்கெட்ல வச்சுக்க, 20 ரூபாய் இந்த பாக்கெட்ல. அடுத்தது இவங்க ஆட்சிக்கு வந்த பொழுது தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவுங்க? 4,62,000 கோடி. இன்னைக்கு கடன் எவ்வளவுங்க? 10,82,000 கோடி. ஒரு ரேஷன் அட்டையின் மீது தமிழ்நாடு அரசு கடன் எவ்வளவு வச்சிருந்தாங்க 2021? 2,10,000. இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடன் எவ்வளவுங்க? 4,82,000. எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறாங்க? 2,70,000 கடன் வாங்கி இருக்காங்க. 1825 நாளைக்கு எவ்வளவுங்க? 150 ரூபாய். இது பேர் தாங்க கருணாநிதி தனம்னு சொல்லுவாங்க. அதாவது 5 ஆண்டுகள்ல உங்களை வைத்து வாங்கி இருக்கக்கூடிய கடன் 150 ரூபாய். 5 வருஷத்துல உங்க ரேஷன் அட்டையின் மீது வாங்கி இருக்கக்கூடிய கடன் தினக்கடன் 150 ரூபாய். தினமும் உங்க ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன். ஆனா உங்களுக்கு வந்தது 20 ரூபாய். மொத்தமா உங்களுக்கு இருந்து புடுங்கினது 130 ரூபாய். இந்த வளர்ச்சியின் பேர் தான் திராவிட மாடல் வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கு ஒரு பேரை வச்சு சுத்திட்டு இருக்கிறாங்க, திராவிட மாடல் வளர்ச்சி என்கின்ற பெயர். எந்த அடிப்படையில தாய்மார்கள், சகோதரிகள், இளைஞர்கள், பெரியவர்கள், விவசாய பெருமக்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலும் கூட எந்த விதத்திலும் கூட பயனில்லாத ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த தைரியத்துல வெளியே சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு தெரியல. அடுத்து இன்னொரு பெரிய பொய், திருவண்ணாமலையில விழுப்புரத்துல போய் பேசுறார், மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல. அப்பதான் நினைச்ச முதலமைச்சர் அவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தேவை எலெக்ஷன் அல்ல, நல்ல கண் மருத்துவர். நல்ல கண் மருத்துவரை பார்த்து அண்ணே, ஒரு படத்துல விவேகானந்தர் கேட்பார், தம்பி ஆ தெரியுதா? தெரியல. ஆ தெரியுதா? தெரியல. ஐயோ இப்போ தெரியுதா? நாளை பள்ளிக்கூடத்துக்கு போனா தானப்பா தெரியுங்கிற மாதிரி இன்னைக்கு திருப்பூருக்கு மட்டுமே மோடி ஐயா செய்திருப்பதை நீங்கள் பாருங்க. திருப்பூர்ல மட்டுமே
திருப்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகளுக்காக 22 கோடி ரூபாய், கோவை திருப்பூர் கரூர் இடையிலான சாலை பணிகள் 322 கோடி, அமிர்த் திட்டம் திருப்பூர்ல 30 வளர்ச்சி பணிகள் செய்திருக்கின்றோம் 349 கோடி, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 28 வளர்ச்சி பணிகள் 490 கோடி. திருப்பூர்ல மட்டுமே 5 லட்சம் ரூபாய் மருத்துவ அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் பயனாளிகள் 2,04,600 பேருங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் பயன்பெறும் முதியவர்கள் 70 வயசுக்கு மேலேங்க 6,542 பேர். பிரதமருடைய மக்கள் மருந்தகம் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய மக்கள் மருந்தகம் 46 மருந்தகம் இருக்குதுங்க. 80% உங்களுக்கு மருந்தினுடைய விலை குறைவாக கிடைக்கும். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் விலையில்லாத எரிவாயு இணைப்புகள் திருப்பூர்ல மட்டும் 55,000 கனெக்ஷனுங்க. எம்எஸ்எம்இ கடன் திருப்பூருக்கு மட்டுமே பெருமையாக மார்த்தட்டி செல்வோம் 21,317 கோடி ரூபாய் மத்திய அரசு எம்எஸ்எம்இ கடன் ஒரு சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 21,317 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறாங்க. முத்ரா கடன் மிக பெருமையாக செல்வோம் திருப்பூருக்கு மட்டுமே 7,354 கோடி ரூபாய். திருப்பூர் மாவட்டத்தில் 63,000 விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் 316 கோடி. பிரதமருடைய சூரிய மின்சக்தி திட்டம் 1,573 வீடுகளுக்கு மேல சூரிய மின்தகடு வந்திருக்குதுங்க. பிரதமருடைய வீடு திட்டம் நகர்ப்புறத்துக்கு மட்டுமே திருப்பூர் 14,466 வீடுகளுங்க. பயிர் காப்பீடு திட்டம் 4,000 ஹெக்டர் நம்ம கவர் பண்ணிருக்கிறோங்க. 6,050 விவசாய பெருமக்கள். ஜன்தன் இலவச வங்கி கணக்கு 5,93,000. முதலமைச்சர் அவர்களே கண்ணுக்கு நல்ல எண்ணெய் ஊத்திட்டு அதெல்லாம் படிச்சு பார்க்க முடியும். திருப்பூர் மாவட்டத்திற்கு மட்டுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு திருப்பூர் மக்களுக்கு இது கொடுத்திருக்கக்கூடிய திட்டம். நீங்க 2021 மே மாதம் ஆட்சிக்கு வந்த பொழுது 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. 511 தேர்தல் வாக்குறுதி. ஐயா உங்களுக்கு நீங்க கணக்குல வீக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க ஐயா. இது தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. அதுக்கு நீ இவ்வளவு வீக்காங்க ஐயா. 511 தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருப்பது வெறும் 70ங்கம்மா 70. அப்ப 15%. முதலமைச்சர் 99%. நமக்கு பொருள் ஐயா எந்த பள்ளியில கணக்கு படிச்சீங்க? 511ல 70 மட்டும்தான் நிறைவேற்றிருக்கிறீங்க. திருப்பூருக்கு மட்டுமே நான் படித்து காட்டுகின்றேன். திருப்பூருக்கு இதையெல்லாம் நாங்கள் செய்வோம் செய்வோம் என்று முதலமைச்சர் சொல்லி உங்களுடைய வாக்கையெல்லாம் 2021 வாங்கினாங்க. திருப்பூர் தெற்கு தொகுதி மட்டும் பாருங்க. திருப்பூர் மற்றும் அன்னூரில் பெண் தொழிலாளர்கள் ஆண் தொழிலாளர்கள் தங்குவதற்கு தனித்தனி தங்கும் விடுதிகள். திருப்பூரில் சுற்றுச்சாலை அமைப்போம். திருப்பூரில் பின்னலாடை ஆய்வு மையம் அமைப்போம். திருப்பூரில் மகளிர் அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைப்போம். திருப்பூரில் அரசு சட்டக்கல்லூரி துவங்குவோம். திருப்பூரில் ஜவுளி பூங்கா அமைப்போம். நொய்யலாட்டின் குறுக்கே வஞ்சிப்பாளையத்திலிருந்து காசிப்பாளையம் வரையில் பாலம் கட்டுவோம். அதையெல்லாம் மறந்துட்டு எம்எல்ஏ எஸ்கே போய் பக்கத்து தொகுதிக்கு போயிட்டாரு. இருந்தா தானே கேட்பீங்க, இருந்தா தானே கேட்பீங்க, இருந்தா தானே அண்ணன் செல்வராஜன் கேட்பீங்க. அண்ணா 2021 சொன்னீங்க. இப்ப பல இடத்துல போய் புதுசா ஒண்ணு சொல்லுவாங்க. அதனால அருமை சொந்தங்களே, எந்த அடிப்படையிலும் கூட இவர்கள் நமக்கு நல்லது செய்யவில்லை. இவர்கள் நமக்கு எந்த அடிப்படையிலும் கூட மக்களுக்கு பயனுள்ளதாக இவருடைய பணி இருந்ததில்லை. அடுத்து இன்னொன்னு கேளுங்க. இன்னைக்கு தாய்மார்கள் இருக்கிறீங்க. தாய்மார்கள் எந்த காலத்திற்கும் குட்டி செந்தில் பாலாஜி மணிக்கூடாது, பெரிய செந்தில் பாலாஜி மணிக்கூடாதுங்க. ஏன் நான் சொல்றேன், தமிழகத்துல இந்த FL2 லைசன்ஸ் சொல்லுவாங்க. தனியார் பார் விடுதிகள் இன்னைக்கு காவல்துறைக்கு பெரிய தலைவலியாக இருப்பது. அவங்கள 10 மணிக்கு போய் மூடு, 11 மணிக்கு மூடு, கடையை மூடு, நான் பாதி நேரம் ஓடிட்டே இருக்கிறான். ஏன்னா இந்த FL2 தனியார் பார்ல அவங்க சரக்கு வாங்கி வச்சு விற்கலாம். தமிழகத்துல அதிமுக ஆட்சியிலிருந்து வெளியே வந்த பொழுது 2021 அது வரைக்கும் மொத்தமா நம்ம கொடுத்த லைசன்ஸே 373 FL2 லைசன்ஸ். கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக கொடுத்த லைசன்ஸ் மட்டுமே 403. என்ன அநியாயமா இருக்கு பாருங்க. சுதந்திரத்திலிருந்து 2021 வரைக்கும் என்னை கருணாநிதி ஐயா கல்லுக்கடையெல்லாம் மூடிட்டு சாராய கடையை திறந்தாரோ 1970 காலகட்டத்திலிருந்து 2021 மே வரைக்கும் 373 லைசன்ஸ். ஆனா கடந்த 5 ஆண்டுகள்ல 403 லைசன்ஸ். இப்ப அடுத்த கதைக்கு வரோம் பாருங்க. திருப்பூர் கோயம்புத்தூர் மட்டுமே இந்த 403ல 119 லைசன்ஸ் இந்த 2 மாவட்டத்திற்கு மட்டுமே FL2 கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு லைசன்ஸ்க்கு 60 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. அப்படியே பார்க்கிற இடத்தெல்லாம் டாஸ்மாக் கடை, டாஸ்மாக் கடை இல்லைன்னா FL2 கொடுத்து தனியார் மதுபான கடை. அப்ப அடுத்த தலைமுறை நம்முடைய குழந்தைகள் எப்படி இருப்பார்கள்? அதனால அருமை சொந்தங்களே, தாய்மார்கள் நீங்க மன்னிக்க கூடாது. படின்னு காமராஜர் ஐயா சொன்னாரு, குடின்னு ஸ்டாலின் ஐயா சொல்றாரு. அதான் 5 வருஷத்துல இந்த ஆட்சிக்கு நாம் வந்திருக்கக்கூடிய லட்சணம். அடுத்து செந்தில் பாலாஜி அவரை பத்தி இன்னொன்னு பாருங்க, எந்த அளவுக்கு விஞ்ஞான திருத்தம். 2021-22 டாஸ்மாக் வருமானம் 36,000 கோடி, 22-23 44,000 கோடி, 23-24 45,000 கோடி, 24-25 48,000 கோடி, 25-26 51,000 கோடி. டாஸ்மாக் மொத்தமாக தமிழ்நாட்டில் 5 ஆண்டுல டாஸ்மார்க்குடைய மொத்த வருமானம் 2,24,371 கோடி. நான் வரும்போது ஒரு குடிமகனுக்கு போன் பண்ணேன், அண்ணா குவார்டர் பாட்டில் ரேட் சொல்லுங்க. அவர் சொன்னாரு, உங்கள்கிட்ட பேசுறேன் அண்ணே,
வீரன் ஒரு ஐட்டம் இருக்குன்னு அதை மட்டும் குடிச்சிடாதீங்கன்னா வயிறு வெந்து போயிடும். நான் சொன்னா இருக்கட்டும், பட் அமௌண்ட் சொல்லுங்க அண்ணன். இந்த வீரன் ஒண்ணு விற்கிறானுங்க, அது வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிங்கன்னா இந்த சாக்கடையில தண்ணி மாதிரி இருக்குன்னு அடைச்சு வச்சிருப்பானுங்க. அது 150 ரூபாய். எலெக்ஷனுக்காக 10 ரூபாய் ஏத்திட்டாங்க, 160 ரூபாய். அப்ப நீங்க இந்த 2,24,000 கோடிய 160 போட்டீங்கன்னா 1495 கோடி பாட்டில் வித்திருக்கிறாங்க. எவ்வளவு பாட்டில்? 1495 கோடி பாட்டில். பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 14,000 கோடி அடிச்சிருக்காங்க. டாஸ்மார்க்ல மட்டுமே நம்முடைய கரூர் கோயம்புத்தூருடைய செந்தில் பாலாஜி 14,000 கோடி ரூபாய் எடுத்த பணம் தான் இன்னைக்கு தேர்தல் களத்துல ஆறாக ஓடவில்லை, சாராயமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, அதனால எந்த காலத்திற்கும் கூட இவங்களை மன்னிக்கவே நம்ம கூடாது. அடுத்து பாருங்க, அவங்க செஞ்ச ஊழல் பட்டியல் பாருங்க. நேற்று ராணிப்பேட்டில் பார்த்தாங்க. ராணிப்பேட்டில் காந்தி அண்ணாச்சி சொல்லக்கூடாது, காந்தி ஐயா அவர் தான் நம்முடைய கைத்தறித்துறை அமைச்சராக இருந்தார். சீட்டே கொடுக்கல அவருக்கு. பையனுக்கு சீட்டு ஏப்ரல் 6ஆம் தேதி கடைசி நாள். பையன் போயிட்டார். பையன் போயிட்டு இல்லைங்க நான் நிக்கல, எங்க அப்பா தான் நிற்பாரு. இவங்க அப்பா மேலதான் இலவச வேட்டி சீர ஊழல் இருக்குன்னு பாரதிய ஜனதா கட்சி நாம குற்றம் சுமத்தி இருக்கிறோம். பொங்கலுக்கு இலவச வேட்டி ஊழல் வாங்கினதுல 120 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கிறாங்க. பாலியஸ்டர் காட்டன் கலந்து 5 மணிக்கு சரியாக உள்ள போன பையன், சீட்டு கொடுத்தது பையன் வெளியே வந்து அப்பா உள்ள அனுப்பி அப்பா போய் வேட்புமனு கொடுக்குறாங்க. இந்த டிராமா மட்டும் நீங்க எல்லாம் பார்க்கணும். காந்திக்கு சீட்டே கொடுக்கல ராணிப்பேட்டையில காந்தி. கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தெற்கு. கரூர் வேட்பாளருக்கு மாற்று வேட்பாளர் யாருன்னா செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக். கோயம்புத்தூர் தெற்குல செந்தில் பாலாஜி வேட்பாளர், 18 சுயேட்சை வேட்பாளர் கரூர்ல இருந்து வந்து நிக்கிறாங்க. எதுக்கு இந்த அநியாயத்தை சொல்றாங்க? உங்களுடைய வாக்க ரொம்ப மலிவா எடுத்துக்கிட்டான். மக்கள் எப்படி வேணாலும் ஓட்டு போடுவாங்க. உங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்காக இந்த தேர்தல் திமுக நடத்துவது மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ஜனநாயகத்துல மக்கள் மீது மரியாதையும் நம்பிக்கையும் இருந்தால் இந்த திருத்தத்தை பண்ண மாட்டாங்க. காந்தியை தூக்கி ராணிப்பேட்டையில பையனுக்கு கொடுத்தாங்க, அது சீட்டு குடும்ப ஆட்சி. 5 மணிக்கு பையன் போய் நிக்கிறாரு, அப்பா ஓடி போடுறாரு. உதயசூரியன் அங்க நிக்கிறார். ஒரு ஊழலாக படித்த பிஜிஆர் எனர்ஜி ஊழல் 4000 கோடி. நியூட்ரிஷன் கிட் ஸ்கேம் மா சுப்பிரமணியம் 450 கோடி. பொங்கல் ஜோதி ஸ்கேம் நம்ம காந்தி 160 கோடி. KN நேரு மேல 3 வழக்கு. இடி அமலாக்கத்துறை கைது எழுதியும் கூட எஃப்ஐஆர் போடாம இருக்கிறாங்க. 365 கோடி, 888 கோடி, 1020 கோடி. சக்கரபாணி ஒட்டஞ்சத்தில் நிற்கிறாரு. பேடி டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்கேம், அதாவது இந்த நம்முடைய நெல் கொள்முதல் செய்வதற்கு ஊழல் 180 கோடி. நோபல் ஸ்டீல் ஸ்கேம் அன்பில் மகேஷ், உதயநிதி ஸ்டாலின் 1000 கோடி. ஈட்டில் இன்ஃப்ரா ஸ்கேம் 3000 கோடி. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கேம் 2000 கோடி. டிஎன்எம்எஸ்சி மெடிக்கல் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கேம் 600 கோடி. இவங்களுக்கு எல்லாம் புலால் சிறையில் தனியாக ஒரு பிளாக் கட்டி திமுக பிளாக் வைக்க மாட்டேங்குது. அதாவது மே 4க்கு பிறகு நம்முடைய என்டிஏவுடைய ஆட்சி வரும் பொழுது புலால் சிறையில தனியாக திமுக பிளாக் போட்டு முதல்ல கைது செய்யறவங்க அவங்க தான் நீயே ரிப்பன் கட்டி உள்ள போப்பா, அடுத்து நீ ரிப்பன் கட்டி உள்ள போ. எந்த அளவுக்கு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து இவர்கள் தைரியமாக இன்னைக்கு துண்டை போட்டுக்கிட்டு உங்க முன்னாடி வந்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நீங்க மன்னிக்கவே கூடாது. இவ்வளவு திருட்டுத்தனம் செய்து இங்கே மறுபடியும் நிக்கிறாங்க, தொகுதி மாறுறாங்க. ஏன்னா உங்களுடைய கோபம் குறைஞ்சிருமா? செல்வராஜனே நின்னா டெபாசிட் காலி ஆயிடுவாராம். அப்படி பக்கத்துல போட்டு மாத்தி விட்டா மக்கள் கோபம் குறைஞ்சிரும். திமுகவின் மீது நம்ம கோபம் இருக்கு. வேட்பாளர் எவ்வளவு வேணாலும் வாங்க போங்க. அருமை சொந்தங்களே, திருப்பூர் தெற்குல ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை நாம் எல்லோரும் சேர்ந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், மருத்துவர் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய வாழ்கின்ற காமராஜராக இருக்கக்கூடிய ஐயா GK வாசன் அவர்கள், எல்லோரும் இணைஞ்சு சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக் இந்த அற்புதமாக நின்று கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு அவங்க தலைவரே ஒரு இடத்துல போட்டி போட்டு இருக்கிறாங்க. அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் ராஜபாளையத்தில் மிக சிறப்பாக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தொண்டர்கள் தலைவர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லா நம்முடைய கூட்டணி கட்சி, மிக முக்கியமாக நம்முடைய இந்து முன்னணி பேரியக்கம் இன்னைக்கு களத்துல முழுமையாக களத்தில் இருக்கின்றார். தமிழகத்தில் இந்து மக்களுடைய குரலாக தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணி பேரியக்கத்துடைய தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நாம் இன்னைக்கு பார்ப்பது திருப்பூருடைய வளர்ச்சி. நாம் இன்று பார்ப்பது இந்த வேட்பாளர் வெற்றி வேட்பாளராக நாம் மாற்றணும். திருப்பூர் தெற்கு தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு வர பயன்படுத்தணும். அது மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த வண்டியில் எல்லா மூத்த தலைவர்கள், நான் எப்படி நாங்கெல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும், இருக்க இடமில்லாத காரணத்தினால நம்முடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, எந்த காரணத்துக்கும் கூட திமுகவை தயவு செஞ்சு திரும்ப நீங்க விட்டுறாதீங்க. 5 ஆண்டு காலம் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நம்ம எல்லோருடைய நிலைமையும் ரொம்ப கஷ்டமாகிவிடும். அதனால் சிந்தித்து வாக்களியுங்கள். இந்த கூட்டத்தில் இருக்கிற நீங்க எல்லோருமே நிச்சயமாக இந்த தொகுதியில தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து அதை வெற்றி சின்னமா மாத்த போறீங்க.
சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணுங்க, வெளியே இருந்தாலும் கூட வர சொல்லுங்க. திமுகவுக்கு எதிராக இங்கே வாக்களிக்கணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் அண்ணன் காடேஸ்வரன் தங்கராஜ் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் இருக்கிறார். ஒரு திருப்பூர் இந்த பகுதியினுடைய சிறந்த எம்எல்ஏ என்று பெயர் வாங்கி ஐயா 28 பழனிசாமி ஐயா இருக்கிறாங்க. அற்புதமான தலைவர். அன்பகம் திருப்பதி அண்ணன், அட்லஸ் லோகநாதன் அவர்கள், கண்ணப்பன் அவர்கள், சிட்டி பழனிசாமி அவர்கள், சிவாலா தினேஷ்குமார், பகுதி செயலாளர் அருமை சகோதரர் அவர்கள், வார்டு செயலராக இருக்கக்கூடிய தம்பி சுப்பிரமணியம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் அருமை சகோதரர் ரமேஷ் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மேயராக இருந்த அருமை அக்கா விஷாலாட்சி அவர்கள் நம்மோடு நின்று மிகுந்த ஒரு முனைப்போடு தொகுதியிலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ரவி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஐஜேகே கட்சி பெரும் பலத்தோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். ஐஜேகே கட்சியினுடைய தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் சார்பாக மாவட்ட தலைவர் முத்துக்குமார் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய இன்னைக்கு ஒரிஜினல் விவசாயிகளுடைய தலைவர், நேர்மையாக பேசக்கூடிய தமிழகத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு, சொல்லியவர் செல்லமுத்தையா, நம்முடைய பகுதியை சார்ந்தவர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். கொங்கு கட்சியினுடைய கொங்கு ராஜாமணி என்ன இருக்கிறாங்க, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் காசிராஜன் அவர்கள், புதிய நீதி கட்சியினுடைய ஆதித்ய ராஜேந்திரன் அவர்கள், இந்திய ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ரஹீம் அவர்கள், புரட்சி பாரதத்தினுடைய தலைவர் வீரபாண்டி செல்வம் அவர்கள், கொங்குநாடு முன்னேற்ற கழகம், மிக மிக முக்கியமாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டத்தில் தொடர்ந்து பங்கேற்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் ஐயா எஸ் ராமசாமி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் செல்ல பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக கேசிஎம்பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். முன்னாள் மாவட்ட தலைவர், மிக அற்புதமான ஒரு மனிதர், தொண்டனாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய செந்தில்வேல் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். மாநில செயலராக இருந்த உங்களுடைய இதற்கு முன்பு மக்கள் பிரதிநிதியாக இருந்த மலர்குடி அக்கா அவர்கள், பாயிண்ட் மணி அவர்கள், நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அருமையன் குணசேகரன் அவர்கள், சி.டி. சுப்பிரமணியம் அவர்கள், தங்கராஜன் அவர்கள், கவிதா அவர்கள், அருண் அவர்கள், கார்த்தி அவர்கள், சிட்டிசன் அவர்கள், மாதேஸ்வரன் அவர்கள், உமா சங்கர் அவர்கள், நாகேந்திரன் அவர்கள், மங்களாச்சல மூர்த்தி அவர்கள், கோவிந்தசாமி அவர்கள், கே.பி.கே. செல்வராஜ் அவர்கள், சமீபத்தில் ஒரு அற்புதமான தலைவர் நம்மோடு இணைந்து ஒரு முழு சமுதாயத்தை நம்மோடு கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அண்ணன் செல்வராஜ் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஹரிசஸ்திவேல் ராதாகிருஷ்ணன் அருமை சகோதரர் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் ராஜா மாணிக்கம் அவர்களுக்கும், சரோஜினி அக்கா அவர்கள், ஐயப்பன் அவர்கள், மகேந்திர விஜய் அவர்கள், கோகுல்ராஜ் அவர்கள், பாபு அவர்கள், தாமோதரன் அவர்கள், அறிவு சதாசிவம் அவர்கள், ஸ்ரீ கணேஷ் அவர்கள், எம்ஜிஆர் அண்ணாமலை அவர்கள், பேரே பாருங்கள் அற்புதமா இருக்கு, 2 பேர் தெரிஞ்சுக்கலாம், பூபதி அவர்கள், திருஞான சம்பந்த மூர்த்தி அவர்கள், திருலோகன சுந்தர் அவர்கள், அங்குராஜ் அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வார்டு செயலராக இருக்கக்கூடிய அன்பரசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, வெற்றி நம் கண் முன்னால் இருக்கிறது. கவிதா குணசேகரன் அக்கா அவங்க இங்க இருக்கிறாங்க. அக்கா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நம்முடைய காடேஸ்வர சுப்பிரமணியன் இங்க இருக்கிறாங்க. எப்பொழுதுமே இந்து மக்களுடைய குரலாக இருக்கக்கூடியவர்கள், தலைவராக மேலே இருக்கிறவர்கள் தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெற்றி கண் முன்னால் இருக்குதுங்க. ஒரு 15 நாள் கண் துஞ்சாமல் நீங்க எல்லாம் மிக கடுமையாக களப்பணி செய்து, நமக்கு இங்க திமுக வேண்டாம், நமக்கு இங்க திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம், நிச்சயமாக நமக்கு இங்கே வளர்ச்சிக்கான பாரதிய ஜனதா கட்சி, வளர்ச்சிக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், வளர்ச்சிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி, மே 4க்கு பிறகு அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்துவங்க தான் நமக்கு வேணும். அப்பதான் திருப்பூர் நம்ம வளர்த்த முடியுங்க. காவல்துறை நண்பர்களுக்கு கூட நாங்க கொடுக்குற அதே உறுதி. நம்ம சொல்றோம், இல்ல நம்ம வந்தோடனே சட்டம் ஒழுங்கு மாறிடும்னா நீங்க தாங்க மாத்த போறீங்க. அது புதிதாக காவல்துறை நண்பர்கள் யாரும் வரப்போறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காக்கி கண்ணியமாக இருக்கக்கூடிய அதே காவல்துறையை கொஞ்சம் சுதந்திரமாக விட்டுட்டா, அந்த லாட்டியும் துப்பாக்கியும் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டா அவங்க ஒரு வாரத்தில் எல்லாம் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வந்துடுவார்கள். அதே காவல்துறை நண்பர்களுக்கு கூட இந்த உண்மையான சுதந்திரம் என்பது மே 4ஆம் தேதிக்கு பிறகுதான் கிடைக்கும். அதே போல அன்பரசன் பாலதண்டாயுதம் அவர்கள், கந்தவேல் அவர்களும் இங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஒற்றுமையாக பணி செய்வோம், ஒருங்கிணைப்போடு பணி செய்வோம். நாம் எல்லோரும் ஒரே கட்சி, ஒரே தொண்டர், ஒரே சின்னம் என்கின்ற அடிப்படையில் பணி செய்வோம். நம்முடைய கூட்டணிக்குள்ள வேறு வேறு கட்சிகள் இருந்தாலும் கூட திருப்பூர் தெற்கை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி, தெற்கை பொறுத்தவரை நம்முடைய தாமரை என்பதிலே நாம் ஒருங்கிணைப்போடு இருப்போம். என்னுடைய பிரச்சாரத்தை நான் முதலாக இன்னைக்கு ஆரம்பிச்சேங்க. இன்னைக்கு முதல் நாள் பிரச்சாரம். இத்தனை காலமாக புதுச்சேரி, கேரளா எல்லாம் முடித்துவிட்டு முதல் நாள் பிரச்சாரத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று பல்லடத்திலே அந்த பிரச்சாரத்தை, முதல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டு அங்கே வந்திருக்கின்றோம். நம்முடைய கூட்டணியில் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள், தொண்டர்கள் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அருமை அண்ணன் காடேஸ்வர தங்கராஜ் அவர்களை இந்த முறை வெற்றி பெற செய்து இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு சொல்லி, எழுச்சியோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பொதுமக்கள் எல்லோரும் அன்போடு நின்று கொண்டிருக்கின்றீர்கள். பொதுமக்களுக்கு சின்ன தொந்தரவு இருந்தாலும் கூட அவங்களும் ஒதுங்கி நாம் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள்.
வீட்டினுடைய மேல் கூரையிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் வளர்ச்சி சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்.